ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் N19 யூஸ் பண்ணி ஒரு ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனை கிரியேட் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். N19 பார்த்தீங்கன்னா நோட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் நோட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து டெவலப் பண்ணால் அதுதான் பார்த்தீங்கன்னா நோட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இதில் நோட் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்தை டார்கெட் பண்ணி கனெக்ட் பண்ண போறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா நோட்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர் ஆள் வந்து ஒரு 50 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து மெயில் பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா 50 தரம் வந்து கஸ்டமருக்கு இவர் ரிப்பீட்டிவா மெயில் போட்டுட்டு இருக்கணும். இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா N19 யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணி விட்டா வீடியோ எடிட்டர் வந்து ஒவ்வொரு காலம் வந்து அந்த டிரைவ்ல புது ஃபைல் அப்லோட் பண்ணிக்க N19 என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கூடிய கஸ்டமர் யாருன்னு சொல்லி ஃபைன் பண்ணி அந்த கஸ்டமருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா லிங்கை காப்பி பண்ணி மெயில் அனுப்பும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு வகையான நோட் யூஸ் பண்றோம். ஒன்று வந்து கூகுள் டிரைவ், ரெண்டாவது வந்து ஜிமெயில். அது ஒர்க் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது நோட் வந்து கூகுள் டிரைவ் டிக்கெட், ரெண்டாவது வந்து கூகுள் டிரைவ் கெட் ஃபைல் லிங்க், அதாவது வந்து அந்த கூகுள் டிரைவ்ல இருந்து அந்த குறிப்பிட்ட வீடியோக்கான லிங்க் எடுக்கிறது. மூன்றாவது நோட் பாத்தீங்கன்னா இமெயில் நோட். இதுல முதலாவது நோட் என்ன செய்யும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எடிட்டர் வந்து அந்த கூகுள் டிரைவ்ல நியூ ஃபைல் அப்லோட் பண்ணா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அந்த ஐடென்டிஃபை பண்ண வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டாவது நோட்டுக்கு அனுப்பும். ரெண்டாவது நோட் பாத்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணும், அதாவது ஷேரபிள் லிங்கை காப்பி பண்ணும். காப்பி பண்ணிட்டு ரெண்டாவது நோட் பாத்தீங்கன்னா இமெயில் நோட்டுக்கு அனுப்பும். அந்த இமெயில் நோட் என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்கை வந்து கஸ்டமர் மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ணும். இதால பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடிட்டர் வந்து 50 டைம் மேனுவலா மெயில் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அதுக்கு பதிலாக இந்த N19 வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணும். நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த N19 வந்து நீங்க ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று வந்து கிளவுட்ல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதாவது வெப்ல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து லோக்கல் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதாவது உங்களோட லோக்கல் மிஷின்ல வந்து ரன் பண்ணிக்கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல யூஸ் பண்ணிக்க நீங்க வந்து பிரீமியம் பேக்கேஜஸ் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது N19 சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து வெப்ல N19 அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மொத்தமாக உங்களுக்கு வந்து 4 பேக்கேஜ் இருக்கு: ஸ்டார்டர், ப்ரோ, பிசினஸ், என்டர்பிரைஸ். ஸ்டார்டர்ல பாத்தீங்கன்னா $20 வந்து மந்த்லி நீங்க பே பண்ணணும். இந்த ஸ்டார்டர் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா 50 ஒர்க் ஃப்ளோ மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ பேக்கேஜ். இந்த ப்ரோ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா $50 வந்து நீங்க மந்த்லி பே பண்ணணும். அந்த நேரம் இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா 150 ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க பில் பண்ணிக்கொள்ளலாம். மூணாவது பாத்தீங்கன்னா பிசினஸ் பேக்கேஜ். அது பாத்தீங்கன்னா மந்த்லி $667 வந்து நீங்க பே பண்ணணும். இந்த பிசினஸ் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃப் ஹோஸ்டிங் பண்ணிக்கொள்ளலாம். கடைசி பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ். நெக்ஸ்டா வந்து இந்த N19 நீங்க வந்து லோக்கல்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து ரன் பண்ணணும். அதாவது N19 ஒபிஷியல் ஜிட்கப் ரிப்போக்கு போய் அவங்களோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரௌசர்ல N19 ஜிட்கப்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு அவங்களோட ஜிட்கப் ரிப்போக்கு போய்க்கொள்ளுங்க. போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் இருக்கும். கீழே ரீட்மி ஃபைல்ல பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்றது, என்ன ஸ்டெப்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இந்த N19 பாத்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட், JS, பைத்தனை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா டொக்கர் இமேஜை புல் பண்றது மூலம் வந்து ரன் பண்ண போறேன். பிகாஸ் இந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ரன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டொக்கர் இமேஜை புல் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரன் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டொக்கர் பொட்மேன் கண்டெய்னரை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்க செக் பண்ணல இருந்தால் லைப்ரரியில் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளவி டொக்கர் இதுல இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 2 கமாண்ட் லைன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்டா வந்து டொக்கர் வழியும் கிரியேட் NI டேட்டா வந்து காப்பி பண்ணி என் டெர்மினல்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்டா அந்த கோடை காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓபன் பண்ணி டொக்கர் PS சொல்லி கமாண்ட் போட்டு இந்த டொக்கர் ரன்ல இருக்கும்னு செக் பண்ணிக்கொள்றேன். இப்போ பாத்தீங்கன்னா டொக்கர் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நான் வந்து இந்த டொக்கர் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ திருப்பி டொக்கர் PS சொல்லி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து டொக்கர் இமேஜஸ் போட்டு என்னென்ன இமேஜ் இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கொள்கிறேன் லோக்கலில். ஸோ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்க்கூடிய இமேஜ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் காப்பி பண்ண கோடா பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கிரியேட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது லைன் கோடையை வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெர்மினலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டொக்கர் கோடுக்குள்ளான விளக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டொக்கர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இமேஜ் ஃபுல்லாக ஆகிட்டுது. வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி நான் இந்த போர்ட்ரேட் ஓப்பன் பண்ணி லாக்ஸை செக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த போர்ட்ரேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெடிகேட்டான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் போய் N19 கண்டெய்னரில் வந்து லாக்ஸை செக் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆகுது. கீழே பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் ஒன்று இருக்கு. ஸோ அதை காப்பி பண்ணி நியூ டேப்ல வந்து போட்டுக்கொள்றேன். இதில் பார்த்தீங்கன்னா UI N18 சர்வீஸ் கன்ஃபிகர் டு யூஸ் செக்யூர் குக்கீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கில் சஃபாரி என்ற ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறேன். இந்த சஃபாரி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிடலான்னு சொல்லி வார்னிங் வருது. ஸோ நான் வந்து இன்னொரு ப்ரௌசரான மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து அந்த லோக்கல் ஹோஸ்ட்டை பேஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் கட் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து கஸ்டமைஸ் N18 to you இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ அதையும் ஃபில் பண்ணிட்டு கெட் ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா கெட் பெய்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபார் ஃப்ரீ ஃபார் எவர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சென்ட் மீ ஃப்ரீ லைசன்ஸ் கீன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து லைசன்ஸ் கீ போயிருக்கும், அதாவது ஆக்டிவேஷன் கீ போயிருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து ஜிமெயில் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் கீ வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக N19 வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா N19 வந்து நாங்கள் செட்டப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து சிம்பிளான யூஸ் கேஸ் எடுத்து அதை நாங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கூகுள் டிரைவ் இருக்குது. அந்த கூகுள் டிரைவில் ஒரு கூகுள் ஷீட் வந்து வச்சிருக்கேன். அந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டம்மிஸாக வந்து கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த கூகுள் ஷீட்டில் நான் புதுசாக ஒரு ரோ ஒன்று ஆட் பண்ணினா எனக்கு வந்து மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும், அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா என்ன ரோ ஆட் பண்ணினாங்க என்ன விஷயம்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி AI ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 நோட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கூகுள் டிரைவ், ரெண்டாவது ஜிமெயில், மூன்றாவது கூகுள் ஷீட். ஃபர்ஸ்டா நாங்கள் வந்து கூகுள் கன்சோல், அதாவது கூகுள் கிளவுட்ல வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி அதை நாங்கள் கன்ஃபிகர் பண்ணணும். பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் APS தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கூகுள் ஷீட், கூகுள் டிரைவ், ஜிமெயில், கூகுள் APS தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதால் வந்து அதுக்கு அக்சஸ் தேவை எங்களுக்கு. ஃபர்ஸ்டா வந்து உங்களோட ப்ரௌசரில் கூகுள் கன்சோல்னு சொல்லி சர்ச் பண்ணி கூகுள் கிளவுடை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மேல்முனையில் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு மேல்முனையில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே கேட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ப்ராஜெக்ட் நேம், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு லொக்கேஷனை வந்து நோ ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து திருப்பி மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி விடுங்க. செலக்ட் பண்ணி விட்டு அது இடப்பக்கம் மேல்முனையில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்கு. அதாவது 3 பார் போட்டு நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா APS சர்வீஸ் சென்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணி கூகுள் OV ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பேன். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆப் நேம் கேட்டிருப்பேன். நீங்கள் அவங்களோட ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூசர் சப்போர்ட் மெயில், அதை வந்து உங்களோட டிஃபால்ட் மெயிலை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆடியன்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலில் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த மேலே கொடுத்த மெயிலையே வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஐஎக்தியை டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட்டப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுட்லேயே வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். திருப்பி உங்களை N18 டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரியேட் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு UI இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேஷ்போர்ட்டுக்கு ஒரு நேம் ஒன்று செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் நடுவில் வந்து அட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா பட் டிகர் திஸ் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அதாவது நாங்கள் டிகர் பாயிண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த நோட்டில். இந்த டிகர் பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லி. ஸோ இது ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணுற யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் சேஞ்சஸ் நடந்தால் தான் எங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதால் வந்து நான் டிகர் பாயிண்டாக கூகுள் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கூகுள் ஷீட்டை சர்ச் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 1 row அட்டன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கிரெடென்ஷியல் டு கனெக்ட் வித் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் யூசிங், அங்கே வந்து கிளைண்ட் ஐடி கேட்டிருக்கேன்,
கிளைண்ட் சீக்ரெட் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சீக்ரெட் கிளைண்ட் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கூகுள் ப்ராஜெக்ட்ல வந்து கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட் ஜென்ரேட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணி போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓத் ரீடெக்ட் யூஆர்எல் சொல்லி அதில் லிங்க் இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கணுங்க. நியூ ப்ரௌசரில் கூகுள் கிளவுட் ஓப்பன் பண்ணிக்கணுங்க. கிளவுட் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூலையில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் சர்வீஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓத் கன்சல்டன் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஓத் கிளைண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணுங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப்பை வந்து வெப் பாஸ் செலக்ட் பண்ணிக்கணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் ரீடைரக்ட் யூஆர்எல் இருக்கும். ஸோ அதில் வந்து அட் யூஆர்ஐ கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளைண்ட் ஐடி கிரியேட் ஆகிடும். இந்த கிளைண்ட் ஐடியை காப்பி பண்ணி கொண்டு போய் உங்களோட N19 வந்து பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சீக்ரெட் எடுக்கணும். அதுக்கு வந்து ஓகே கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ள எடிட் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கிளைண்ட் சீக்ரெட் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கணுங்க. காப்பி பண்ணிட்டு அந்த கிளைண்ட் சீக்ரெட்ல பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவை கொடுத்துக்கணுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சைன் வித் கூகுள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இதோட இந்த நோட்டோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டாக வந்து அந்த நோட்லேருந்து வர லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நோட் ஆட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் எல்லாம் காட்டும். இப்போ வந்து நாங்கள் ஜிமெயில் என்ற நோட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜிமெயில் என்று சர்ச் பண்ணி கெட் அ மெசேஜ் என்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல் டு கனெக்ட் வித் இருக்கும். ஸோ அதில் வந்து அதே மாதிரி கிரியேட் நியூ கிரெடென்ஷியலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணதை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சைன் வித் கூகுள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டால லாக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது உங்களோட இந்த நோட்டுக்கும் உங்களோட அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் ஏபிஎஸ்ஸை கனெக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற 3 நோட்டுக்கு முடிய ஏபிஎஸ் சர்வீஸை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூகுள் கன்சோல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நவ்பாரை கிளிக் பண்ணி ஏபிஎன் சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஏபிஐ சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் கூகுள் டிரைவ் இருக்கும், ஜிமெயில் இருக்கு, ஷீட் இருக்கும். அந்த 3டையுமே ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணினா தான் உங்களால் வந்து ஆட்டோமேஷனை ரன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3டையுமே எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஷீட்டோட கிரியேட் பண்ணிக்கொள்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த கூகுள் ஷீட்டில் ஒரு டம்மியாக ஒரு கொஞ்சம் டேட்டாஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 3 காலம் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். நேம், இமெயில், மெசேஜ், அதுக்கப்புறம் டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா திருப்பி N19 டேஷ்போர்டுக்கு வந்து ஜிமெயில் அண்ட் நோட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே ரிசோர்ஸ் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு. மெசேஜ்னு செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அதில் வந்து சென்டை கிளிக் பண்ணி விடுங்க. அதாவது டீட்டெயில்ஸ் எடுத்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்த்து அது குறிக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா டு சப்ஜெக்ட் இமெயில் டைப் மெசேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த நோட்டை வந்து ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எக்ஸிக்யூட்டிங் குரூப்லோன்ற ஒரு எரர் வருது. ஸோ நான் திருப்பி பேக் டு கேன்வாஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து எக்ஸல் சீட் அண்ட் நோட்டை மட்டும் தனியாக ரன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுது. திருப்பி ஜிமெயில் நோட்டை கிளிக் பண்ணேன்டா அதில் பார்த்தீங்கன்னா கரையில் வந்து இன்புட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து அந்த இமெயில் அண்ட் ஃபார்மேட் அப்படி இழுத்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விடுறேன். அதாவது 6க்கு வந்து மெயில் பண்ணணும். அந்த ஜேசன் ஃபார்மேட்டை வந்து அப்படியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விடுறேன். சப்ஜெக்ட் வந்து சும்மா ஒரு சப்ஜெக்டை கொடுத்துக்கொள்றேன். நான் டெக் கேரியர்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டைப்பை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆகிடுது மெசேஜ். இதை வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி என்ன ஜிமெயில் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் வந்து சப்ஜெக்ட் டெக் கரியர்னு சொல்லினாங்க, அது வந்திருக்குது. மெசேஜில் கொடுத்ததும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டாக வந்து கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு ரோ வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நம்பரை ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா வந்து புதுசாக ஆட் பண்ணின ரோ இது பார்த்தீங்கன்னா மெயிலாக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரு யூஸ் கேஸ் எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்க நம்புறேன் N19 வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸான யூஸ் கேஸ் எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நன்றி.